ஓபிஎஸ் மாஸ்டர் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிக்கிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி. ஸோ மத்திய அமைச்சர் அதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. டிடி தினகரன் ஜெயிச்சார்னா இன்னும் மேலும் மிகப்பெரிய சிக்கல் எடப்பாடி பழனிசாமிக்கு காத்திருக்கு. ஏற்கனவே 10 தேர்தல் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்திச்சிருக்காங்க. 10லேயும் தோல்வி. ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த தேர்தலையும் சேர்த்து 10ன்றாங்க. ஸோ அதை இப்பயே போஸ்ட் அடிச்சு ஓட்டாரெலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அது தாண்டி பார்த்தீங்கன்னா வேலுமணியும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லைன்ற மாதிரி தனியாக ஒரு குழுவை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தனி அணியாகவே செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஆலோசனையாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தொண்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை நாளைக்கு தோல்வி அடைகிறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை காமிக்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது தவிர்த்து என்ன நடக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த தோல்வி வந்து இந்த கருத்து கணிப்புலாம் வெளியே இருக்குல்ல, இதனால தொண்டர்கள்லாம் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லி உதயகுமார் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நாங்கள் 26 இடங்களில் ஜெயிப்போங்க, இந்த கருத்து கணிப்புலாம் வந்து இப்போ உண்மை கிடையாது, இதெல்லாம் பொய், நாங்கள் 26 சீட்டு மேலே ஜெயிப்போன்ற நீங்கள் பாருங்கன்ற மாதிரி வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காண்டி வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.